ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிட்ஸு ஸ்பெஷல் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் நூடுல்ஸ்க்கு மேகி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கேரட்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 முட்டை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சைட்லேயே நம்ம 2 முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றி கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். உப்புலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நூடுல்ஸில் அந்த மசாலாலாம் நமக்கு உப்பு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இப்போ நமக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டால் போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை பாக்கெட் நூடுல்ஸ் எடுக்கிறோமோ அத்தனை பாக்கெட்டு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் எல்லா நூடுல்ஸுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வேகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றி நூடுல்ஸ் வெந்துருச்சு. இந்த டைமிங்கில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். இப்போ சுவையான சிம்பிளான முறையில் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.